புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களை இங்கிருக்கிற உறவினர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மட்டுமல்ல, பல தொழிலாளர்களையும் அந்த உறவினர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காணொளியை முழுமையாக பாருங்கோ. இந்த காணொளியில் நான் சொல்றது உண்மையா இல்லையான்றதை அனுபவித்த புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்களும் ஈழத்தில் வாழ்கிற தொழிலாளர்களும் சொல்லுங்கோ. அது பல பேரை காப்பாற்றுறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக அமையும். இந்த காணொளியை நான் பதிவு செய்கிறதுக்கு காரணம், 2 நண்பர்கள் எனக்கு சொன்ன உண்மையான சம்பவம். அவர்கள் சொன்னதுக்கு பிறகு இன்னும் 2-3 பேரோட கதைக்கும் போது அது உண்மை என்று தெரிய வந்தது. என்னன்றது இந்த காணொளியில் தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐகானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்று 1ஆம் நாள் 6ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு. இந்த காணொளியில் ஒரு முக்கியமான சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். நான் முன்னோட்டத்தில் சொன்ன மாதிரி வெளிநாட்டில் வாழ்கிற புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்களை அவர்களது உறவினர்கள் ஏமாற்றுகிறார்கள். அந்த உறவினர்களால் இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். இதை பற்றி சொல்றதுக்கு முதல் இந்த புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்களால் இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய அளவான மாற்றம் இருக்கின்றதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும். குறிப்பாக சில நாட்களுக்கு முன்பு இந்த நாட்டினுடைய அரச தலைவரான அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் உரையாற்றும் போது சொல்லியிருந்தார், வெளிநாட்டில் இருந்து வார, அதாவது இங்கே இருந்து போய் உழைத்து அனுப்புகிறவர்கள், அவர்களால் தான் இந்த நாட்டினுடைய முதலாவது பொருளாதாரம் இருக்குது, அவர்களால் தான் பெரிய அளவிலான வருவாய் இருக்குது. மற்ற துறை, இப்போ சுற்றுலாத்துறை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏற்றுமதி சார்ந்த வெவ்வேறு துறைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, எவ்வளவு வருதோ அதே மாதிரியான செலவு இருக்கும். இப்போ சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள் என்றால் அதால் ஒரு பெரிய தொகை வருதுண்டா பெரிய அளவான செலவும் இருக்குது. எனவே வெளிநாட்டில் வாழ்கிற அத்தனை பேராலையும் தான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்குது என்றதை அவர் தன்னுடைய உரையில் சொல்லியிருந்தார். இது மறுக்க முடியாத உண்மை. அதில் தமிழர்களினுடைய பங்கும் இருக்குதுன்றதை மறுக்க முடியாது. அதுவுமே ஐரோப்பா, கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருந்து பல கோடி ரூபாய் பணம் இங்கே வந்து கொண்டிருக்கின்றதை யாராலுமே மறுக்க முடியாது. அதுவுமே குறிப்பாக இந்த 2009ஆம் ஆண்டு போர் நிறைவடைந்ததற்கு பிறகு இங்கே பெரிய அளவிலான வளர்ச்சி, உதவி திட்டங்களுக்காக, கோயில்கள் கட்டுறதுக்காக, வீடுகள் கட்டுறதுக்காக, தொழில் முயற்சிகள் செய்கிறதுக்காக என்று பெரிய தொகை பணம் இங்கே வந்து கொண்டிருக்கு. இங்கே இருந்து போனவர்களால் அனுப்பப்படுகிற அந்த பெரிய அளவு வருவாயில் தமிழர்களினுடைய பங்கும் இருக்குதுன்றதை யாராலுமே மறுக்க முடியாது. குறிப்பாக இந்த புலம்பெயர் தமிழர்களால் இங்கே அனுப்பப்படுகின்ற பெரும் தொகை பணத்தில் பெரிய அளவில் ஊழல்கள் நடந்து கொண்டிருக்குது. ஒரு நாட்டு அரசாங்கத்தில் எப்படி ஊழல் நடக்குமோ அதே மாதிரி ஊழல் செய்யப்பட்டு கொண்டிருக்குது. அப்படியான ஊழல்களை செய்கிறவர்கள் யார் என்று கேட்டால் நண்பர்களாயிருப்பார்கள். பெரும்பகுதியானவர்கள் உறவினர்கள். உண்மையிலேயே 2 நண்பர்களோட கதைக்கும் போது அந்த நண்பர்கள் சொல்லியிருந்தது, அவர்கள் கட்டடம் சார்ந்த, கட்டடத்துறை சார்ந்த வேலை செய்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், வெளிநாட்டில் இருந்து உறவினர்கள் வீடு கட்டுறார்கள், புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்கள் வீடு கட்டுறார்கள் என்றா அவர்கள் அந்த வீட்டை கட்டுறதுக்காக இங்கே பொறுப்புக்காக ஒரு உறவினரை வச்சுக்கொள்வார்கள் தானே. அந்த உறவினர் தங்களையும் ஏமாற்றுறார், புலம்பெயர்ந்து வாழ்கிற அவருடைய உறவினரையும் ஏமாற்றுகிறாராம். எப்படி என்றால், ஒரு வீடு கட்டுறதுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு தட்டு போடுறதுக்கு 1 லட்சம் ரூபான்னு சொன்னால் அந்த 1 லட்சம் ரூபாவை அங்கே சொல்ல மாட்டார்களாம். அந்த உறவினர்கள் வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்களுக்கு 1 லட்சம் என்று சொல்ல மாட்டார்களாம். 1,30,000 ரூபாய் செலவாகுது என்று சொல்லுவார்களாம். சொன்னதுக்கு பிறகு இங்கே 1 லட்சம் ரூபாவை கொடுத்துட்டு அவர் 30,000 ரூபாவை எடுத்துக்கொள்ளுவார். ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவர் என்ன யோசிப்பார், இந்த தட்டு கட்டுறதுக்கு 1,30,000 ரூபாய் செலவாகி இருக்கின்ற, நான் சொல்றது ஒரு சாதாரணமான ஒரு தட்டு. அப்படி ஒரு வீட்டினுடைய செலவை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் 1 கோடி, 2 கோடி, 5 கோடி என்று இருக்கும். அதாவது முழுமையான செலவு. ஆனால்
அந்த காலப்பகுதியில் வெளிநாட்டில் இருக்கிறவர்களால் அனுப்பப்பட்ட தொகை எவ்வளவு என்று பார்த்தால் 1 கோடி வீட்டுக்கு 1.5 கோடி ரூபாய் அனுப்பப்பட்டிருக்கும். நீங்கள் யோசிப்பீங்கள், இங்கே வீடு கட்டுறதுக்கு தான் அது அவ்வளவு செலவாகி இருக்குண்டு. ஆனால் உண்மை என்னண்டா, இந்த வீட்டை கட்டுறதுக்கு உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தான் செலவாகி இருக்கும். அந்த 50 லட்சம் ரூபாய் உங்களுடைய உறவினர்களால் உங்களுக்கு தெரியாமல் அது தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, செலவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்படுகிறது. அடுத்த கட்டமாக என்னென்னா, கண்டுபிடிக்கிறார்கள் உடனே சில பேர் என்ன செய்கிறார்கள், ஒரு தட்டு அடிக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாண்டா வெளிநாட்டவர்களுக்கு நீங்க 1.30 சொல்லு, உன்னை கேட்டா 1.30 சொல்லு என்று அந்த தொழிலாளர்களுக்கு சொல்றார். சரியா? அந்த தொழிலாளர்களும் கேட்டா 1.30 சொல்றார்களே. ஏனெண்டா 1 லட்சம் ரூபாய் முடிகிற தட்டுக்கு 1,10,000 ரூபாவை அந்த நபர் கொடுக்கிறார். அதுல 20,000 ரூபாவை தான் எடுக்கிறார். அப்போ இது ஒரு கூட்டாக சேர்ந்து செய்யப்படுகின்ற ஒரு சதி வேலையாகத்தான் அல்லது ஊழலாகத்தான் இருக்கு. அங்கே இருக்கிறவர்கள் இங்கே ஒரு பெரிய ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றதை எல்லாருமே விளங்கி கொள்ளணும். வெளிநாட்டு தமிழர்களால் வெளிநாட்டு தமிழர்கள் என்றா இதா அதா அப்படி இப்படி என்று சொல்லி பல பேர் கதைப்பார்கள் தானே. நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்களால் தான் இங்கே இருக்கிற 50% அதிகமானவர்களுக்கு வேலை கிடைக்குது. 50% அதிகமானவர்களினுடைய வாழ்க்கையே அதில் தான் ஓடிக்கொண்டிருக்கு. அதுக்காக புலம்பெயர் தமிழர்கள் இல்லாட்டி அவர்கள் உயிரோட வாழ முடியாதுன்னு சொல்லல. வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் அங்கே உழைக்கிற பணத்தை சிறுக சிறுக சேமிச்சு இங்கே ஒரு வீட்டை கட்டுறதுக்கான முயற்சி எடுக்கும் போது அதன் மூலமாக பலருக்கு வேலை வாய்ப்பு போகுது. இப்போ இங்கே வேலை வாய்ப்பு கொடுக்கணும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் செயற்படுறார்களோ இல்லையோ தெரியாது. ஆனால் இங்கே ஒரு வீடு கட்டணும் என்ற அவர்களுடைய ஆசை, அவர்களுடைய எண்ணம் இங்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. எனவே இப்படியான ஒரு சூழல்ல ஒரு வீட்டை கட்ட வாரவர்கள் அந்த வீட்டுக்கு எவ்வளவு செலவாகும் என்றதை ஊகிக்கிறார்கள் என்று வைங்க. இப்ப 1 கோடி ரூபாய் செலவாகும் என்று முன்னம் ஊகிக்கப்படுது. ஒரு வீட்டை கட்டி முடிக்கும் போது அது 1 கோடியே 50 லட்சத்துல போய் நிற்கும் போது அந்த வீட்டை கட்டியவரிடம் இன்னொருவர் கேட்பார், எவ்வளவு முடிஞ்சதுன்னு கேட்க. அவர் 1.50 சொல்ல, அவர் 1 கோடி என்றா கட்டலாம், 1.50 கொஞ்சம் கரைச்சல் கொஞ்சம் கூட வரும் போல கிடக்கு என்றதால அவர் அந்த வீடு கட்டுறதை கொஞ்சம் பின்னுக்கு கொண்டு போறார். அதனால இங்க வேலை வாய்ப்பு பின்னுக்கு போகுது. நீங்க வேணுமெண்டா இங்க வந்து ஆராய்ஞ்சு பாருங்க, நீங்க உள்ளுக்கு போய் ஒவ்வொருத்தரோடையும் கதைச்சு பாருங்க. எவ்வளவோ மேசன் வேலை செய்கிறவர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். இதுல எல்லாருமே மிகுந்த கவனம் எடுக்கணும். இங்க இருக்கிற உறவினர்கள், வெளிநாட்டில் வாழ்ற தமிழர்கள், இங்க தொழில் செய்கிறவர்கள், இந்த 3 பகுதியினரும் வந்து ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் நீங்கள் இப்போ ஒரு வீடு கட்டும்போது பொறுப்புக்கு நிற்கிறவருக்கு காசு கொடுப்பார்கள் தானே. தம்பி என்ற தம்பி நின்று பொறுப்பாக செய்திருக்கிறான், இந்தாடா தம்பி ஒரு 10 லட்சம் 15 லட்சம் வந்து கொடுக்காம விட மாட்டார்கள். அந்த செலவை கொடுத்து கொண்டு தான் இருப்பார்கள். அப்போ அதையும் கொடுத்து இன்னொன்று தெரியாமல் எடுக்கும்போது அது அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க, 1.5 கோடியோ 2 கோடியில் வீடு கட்ட போகிறீங்களா, அவ்வளோ பெரிய தொகையில் நீங்கள் வீடு கட்டும்போது ஒரு முறை இங்கே விடுமுறைக்கு வாரீங்களா வந்து பல இடத்துக்கு போங்கோ, பல வீடுகளை பாருங்கோ, அந்த வீட்டில் எவ்வளவு செலவாக இருக்குது, என்னென்ன செலவுகள் இருக்குன்றதை விசாரியுங்கோ. 2-3 பக்கத்தால் விசாரிங்க. 3 பக்கத்தால் கேட்க உங்களுக்கு அதில் இருக்கிற உண்மைகள் எல்லாம் வெளியில் தெரிய வரும் என்றதுதான் என்னுடைய கருத்து. இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறதுக்கு காரணம், சத்தியமாக திரும்பவும் சொல்கிறேன், முருகன் மேலே சத்தியமாக அந்த 2 நண்பர்களோட கதைச்சன்னு சொன்னான் தான். அந்த 2 நண்பர்கள்ட்ட இது சம்மந்தமாக ஒரு காணொலி கட்டாயம் போட்டு அந்த வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு சொல்லாம், இங்கே இருக்கிற தொழிலாளர்களோடையும் தொடர்பு கொண்டு கதை கேட்டா. அந்த 2 நண்பர்கள் மட்டுமில்லை, இது மாதிரி பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லை, நல்ல பணக்காரர்கள் ஒரு வீட்டில் ஒரு 5-6 பேர் வெளிநாட்டில் இருப்பார்கள். இங்க ஒருவர் போய் ஒரு வேலையை செய்கிறார் என்று சொன்னா அந்த வேலை செய்ததற்கு எவ்வளவு காசோ, சரியா? இப்போ ஒரு வேலையை ஒரு தொழிலாளி நியாயமான முறையில் ஒரு கதவு செய்கிறாருன்னு வைங்கோன், அந்த கதவு செய்கிறதுக்கு ஒரு 80,000 ரூபாய் செலவாகும் வைங்கோன். நல்ல செதுக்கல் கதவாக செய்கிறதுக்கு, பேச்சுக்கு சொல்கிறோம், உண்மையான கதவு விலை வேறு, ஒரு 80,000 ரூபாய் செலவாகும்ண்டா இவர் பார்க்குறார், சரி எனக்கு ஒரு 10 கதவு வருது, 80,000 செய்தால் தான் எனக்கு போதும், சரி 78,000 ரூபாய்க்கு செய்வோம் என்று போட்டு இவர் இங்கே இருக்கிறவர் ஒரு நல்லெண்ணத்தோட குறைச்சி செய்து கொடுப்பார். ஆனால் சில வெளிநாட்டவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இது சத்தியம். எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் இதால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் அந்த கதவை செய்து கொடுத்ததுக்கு பிறகு அந்த குறைச்ச அந்த மனசுக்கு கூட பல பேர் துரோகம் செய்கிறார்கள். வேலையை வேகமாக செய்து முடி என்று சொல்லி கட்டாயப்படுத்தி போட்டு ஒரு 4 லட்சம் ரூபா கொடுத்துட்டு, தம்பி இன்றைக்கு நான் பின்னேறம் ஏறுறேன்
ஏறிப்போய் நான் அங்கே போனதுக்கு பிறகு உனக்கு நான் அந்த காசை அனுப்பி விடுறேன்னு சொல்லி 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 1 மாதம் இல்லை, 6 மாதங்களுக்கு மேலாக கூட வெளிநாட்டில் இருக்கிற சில பேர் இங்கே இருக்கிற தொழிலாளர்களுக்கு காசு கொடுக்காம இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமானவர்களும் அப்படி அல்ல, 100க்கு 10% இப்படியான நிலையிலே இருக்கிறார்கள். சில வேளைகளில் இங்கே ஒரு உறவினரை வச்சு வெளிநாட்டில் இருக்கிறவர் வேலை செய்வார் தானே, அந்த உறவினர் சொல்லுவார் மாமா வார மாதம் அனுப்புகிறாராம், அடுத்த மாதம் அனுப்புகிறாராமாண்டு நீங்கள் அந்த வேலைக்கான காசை அனுப்பிடுவீங்கள். அவர் அதில் அரைவாசியை தொழிலாளர்கிட்ட கொடுத்துட்டு அந்த தொழிலாளரை நாய்ப்பேயாக அலைய வைக்கிறார். இது சத்தியம். இந்த காணொலியில் நான் கதைக்கும் போது உண்மையிலே பாதிக்கப்பட்டவர்கள் அதை கீழே எழுதுங்கோ. ஓ பவனீசன் இது உண்மை என்று எழுதுங்கோ. ஏனெண்டா இங்கே இருக்கிற அந்த உறவினர்கள் இருக்கிறார்கள் தானே, அவர்கள் அதை சரியாக செய்து கொடுத்ததுக்கு பிறகு கூட மாமா தான் காசு அனுப்பணும், வார மாதம் அனுப்புவார், அடுத்த மாதம் அனுப்புவார், விரவெட்டி அனுப்புகிறேன், நாங்கள் பிறகு கதைக்கிறோம். ஒரு வேலையை செய்யும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு 10 கதவு செய்கிறாருண்டா அவர் அதில் என்ன யோசிச்சுப்பார், என்னுடைய பிள்ளைக்கு இந்த மாத ஒரு மேலதிக படிப்புக்கான கட்டணத்தை கட்டுவோம், வெளிவாரியாக படிக்க போகிறாருண்டா அவருக்கு அந்த கட்டணத்தை கட்டுவோம் யோசிச்சிருக்கலாம். ஆனால் அந்த காசை வச்சு இழுத்தடிச்சு அந்த காசை கடைசி வரைக்கும், இதுக்கு 6 மாதத்துக்கு மேலே கொடுக்காதவர்கள் கூட இருக்கிறார்கள். உண்மையிலேயே உழைப்பு போட்டு வேலை செய்கிறவர்களுக்கு அந்த பணம் போய் சேர்ந்துருதான்ற வரைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் யோசிங்கோ. நீங்கள் ஒரு நல்ல மனசோட நீங்கள் சொல்லுவீங்கள் கதவு அந்த படியின் 10 கதவு நல்ல வடிவாக செய்திருக்கிறான், ஒரு 5000 ரூபாய் காசையோ அல்லது 1,00,000 ரூபாய் காசையோ மேலதிகமாக அன்பாக கொடுத்து விடு அந்த படியன் நல்ல படியன் என்று நீங்கள் சொல்லி அந்த காசை கொடுத்தாலும் அது கூட போய் சேருதில்லை. சில பேர் இப்படியும் இருக்கலாம், உறவினர்களை வச்சு வீடு கட்டுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி உறவினற்ற பணத்தையே போட வச்சுட்டு, உண்மையாக இருக்கிற உறவினர்கள பணத்தையே போட வச்சுட்டு வெளிநாட்டிலேருந்து அந்த உறவினருக்கு காசை கொடுக்க மாட்டார்கள். இங்கே இருக்கிற தொழிலாளர் போய் உறவினர்கிட்ட சொல்லுவார். அப்போ அதால் உறவினரும் உண்மையான உறவினரும் பாதிக்கப்படுறார், உண்மையான வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்புகிற வெளிநாட்டவரும் பாதிக்கப்படுறார், உண்மையான தொழிலாளியும் பாதிக்கப்படுறார். எல்லாருமே மற்றவர்களுடைய உணர்வை எண்ணத்தை புரிந்து கொண்டு விளங்கி கொண்டு செயற்பட்டால் மட்டும்தான் இதற்கான தீர்வு கிடைக்கும் என்றது என்னுடைய கருத்து. இது நீண்ட நாளாக நான் கதைக்கோணும் யோசித்தது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கிழமை 2 கிழமைக்கு முன்னம் கதைக்கப்பட்டது. நான் என்னுடைய இந்த 2 நண்பர்களும் ஒரே துறையில் வேலை செய்கிறார்கள். அப்போ அவர்கள் வெவ்வேறு தளத்தில் வேலை செய்கிறார்கள். 2 பேரும் ஒரு ஆள் சொல்ல ஒரு ஊமடா அப்படின்ட்டு அவர் தண்ட பக்கத்தில் இருக்கிறத சொல்ல, நானும் பிறகு ஓரளவு விசாரித்து எடுத்து அது இதை விட பெருசாக மோசமாக நடந்து கொண்டிருக்கின்றது தெரிய வந்தது. எனவே இதை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இப்போ இந்த காணொளியில் இருந்து விடைபெறப் போகிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.